மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். தமிழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை எதையும் பார்க்க கூடாது. சிறு விவசாயம், குறு விவசாயம், காலக்கெடு எதுவும் கிடையாது. அத்தனையும் உடனடியாக தள்ளுபடி செய்யுங்கள், தள்ளுபடி செய்யுங்கள். இதே போன்று இந்த டெல்டா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை நெல் கொள்முதல் நிலையங்கள் டிபிசி சென்டர்ல பாதுகாப்பான முறையில் நம்முடைய நெல்லை பாதுகாப்பு செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு சின்ன சின்ன 2 ஏக்கர் 3 ஏக்கர் அவங்க வச்சுக்க முடியும். அறுவடை செஞ்சு எடுத்து வந்து கொஞ்சம் அப்படியே களத்துல வச்சு காய வச்சு எடுத்து வந்துடும். நீ கொடுக்கிற ஊக்கத்தொகை எவ்வளவு? 131 ரூபாய். கேட்டா நாங்க 2500 ரூபாய் கொடுத்துருவோம். 2500 ரூபாய் கொடுத்துட்டோம். நீ கொடுத்த 2500 ரூபாயில 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. தமிழக அரசு எவ்வளவு? 131 ரூபாய் ஊக்கத்தொகை. ஒரிசாவில் 800 ரூபாய் ஊக்கத்தொகை, ஆந்திராவில் 500 ரூபாய், ஏன் கேரளாவில் 690 ரூபாய், தெலுங்கானாவில் 500 ரூபாய் ஊக்கத்தொகை. இங்க 131 ரூபாய். 2024 130 ரூபாய் இருந்தது. போன வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏத்திட்டு இருக்காங்க. என்னையா இது பண்றீங்க? அதனால இதையெல்லாம் இவ்வளவு இந்த பகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. விவசாய பிரச்சனை இன்னும் அதிகமா பிரச்சனை வரப்போகுது. இந்த எல் நீனோ எஃபெக்ட்ல என்ன பண்ண போறாங்க தெரியல கவர்மெண்ட்ல. அதுவும் இந்த வருஷம் சூப்பர் எல் நீனோ அப்படி எல் நீனோன்னு இப்ப எல்லாம் கத்துக்கிட்டீங்க வார்த்தையை. 7, 8, 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அந்த எஃபெக்ட். பசிபிக் பெருங்கடல்ல அங்க வெப்பம் அதிகமாகி அது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வந்து இந்திய பெருங்கடலுக்கு வந்து இதனால கிட்டத்தட்ட 100 நாடுகள்ல வெப்பம் அதிகமாகி மழை போயிடும். மழை போய்த்தரும். தென்மேற்கே போயிடுச்சு. இப்ப 1 மாசம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல. இந்த ஜூலை மாசம் இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் பண்ண போறாங்க தெரியல விவசாயி. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்று சேர வேண்டும். நம்முடைய குரல் டெல்லிக்கு ஒலிக்க வேண்டும். இங்க நீங்க போற சத்தம் டெல்லியில கேட்கணும். ஏன்னா டெல்லி நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, கர்நாடகாவை தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா அங்க தேர்தல் வருது, பிஜேபி அங்க வெற்றி பெறணும்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க, துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு சாதகமா நிச்சயமா டெல்லி செயல்படாது. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கு, செயல்பட வைக்கணும். அதுக்கு நீ தெருவுக்கு வரணும். எல்லா இளைஞர்களும், எல்லா விவசாயிகளும். ஏன்னா every single one of you will be affected. நீங்கள் ஒவ்வொருவரும் இதனால் பாதிக்கப்பட இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் நேரடியாக மறைமுகமாக. அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள். இது இந்த விழிப்புணர்வு, இது ஏதோ அரசியலுக்காக ஓட்டுக்காக நான் வரல. எப்பவுமே என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். உணர்வு பூர்வமா ஒரு பிரச்சனை கையில் எடுத்தா அதுக்கு தீர்வு வர வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்றேன், டெல்டாவில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? மேகதாது அணை கட்டினா அவ்வளவுதான். அதுவும் இன்னும் மோசமா. ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. தடுப்பணை கட்ட சொல்றோம் இவ்வளவு வருஷமா. தடுப்பணை கட்டியா? காவிரியில தடுப்பணை கட்டியா? கொள்ளிடத்துல கட்டியா? நாங்க கட்ட மாட்டோம். யார் சொல்றது? 60 வருஷமா ஆண்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்கன்னா அப்பதான் மணல் எடுக்க முடியாது. மணல் கொள்ளடிக்கணும், அதுக்காக நாங்க தடுப்பணை கட்ட மாட்டோம். எப்படி ஒரு பாலிசி! இந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி, 60 ஆண்டு கால மிகப்பெரிய தோல்வியே நீர் மேலாண்மையில ஈடுபாடுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, ஒதுக்கீடு செய்யல. மற்ற மாநிலங்கள் அத்தனை பேரும், நம்மளுடைய சகோதரர் பாண்டியன் அவருக்கு தெரியும், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, ஏன் குஜராத், அத்தனை மாநிலங்களும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீர் திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்து வர தண்ணி சேமிச்சு அதை பயன்படுத்தி எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க 1000 ரூபாய் வச்சுக்கோ மாசம் மாசம். ஏன்னா உங்களுடைய உரிமை. இப்படிதான் காசு. அந்த காசுல இது மாதிரி ஒரு 10 தடுப்பணை கட்டினா ஒரு 10 டிஎம்சி தனியா நிக்கும்.
அவன் தண்ணி கொடுக்கலன்னா கூட ஏதோ வர தண்ணியில அங்கங்க நிறுத்தி நம்ம ஏதாவது பயன்படுத்தணும். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். ஒற்றுமையாக இருங்கள், குரல் கொடுங்கள், அழுத்தம் கொடுங்கள். எல்லாமே சோசியல் மீடியா மூலமா இல்ல அங்க இருக்கிற துண்டு பிரச்சனை கொடுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க போராடுங்க, நீங்க வெளியில வாங்க, நீங்க குரல் கொடுங்க. ஐயோ நான் பாதிக்கப்படுவேன், நாளைக்கு என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சந்ததியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அங்க டேம் கட்டக்கூடாதுன்னு நீங்க ஒவ்வொருவரும் எழுந்து வாங்க, வெளியில வாங்க, விட்டு வெளியில வாங்க, சத்தம் போடுங்க. அப்படி போடாதான் டெல்லியில கேட்கும், இங்கேயும் கேட்கும். இங்க தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இங்க இருக்கின்ற அத்துணை கட்சி தலைவர்கள், அத்துணை விவசாய சங்க தலைவர்கள், அத்துணை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து பிரதமரை சந்தித்து, மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து, தேவைப்பட்ட டெல்லியில போய் போராட்டம் கூட நம்ம செய்யும். ஏன்னா நம்ம உரிமை அது. அங்க தேசிய வனவிலங்கு ஆணையம் இருக்கு, தேசிய நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டு இருக்கு. அங்க போய் நம்ம அழுத்தம் கொடுக்கணும், வழக்கு போடணும். பல வகையான வழக்குகள் போட வேண்டும். ஒரு வழக்கு காட்டு அழிக்க கூடாது, இன்னொரு வழக்கு தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, அனுமதி இல்ல, ஏதாவது ஒரு வழக்கு அங்கங்க போட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மத்திய மாநில அரசு, இங்க தமிழக அரசினுடைய கடமை. அதற்கு நாம் எல்லாரும் உறுதியா இருக்கணும். அது பற்றி இல்லாம சமீபத்தில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் சரி, மேகதாதனை கட்டக்கூடாத தீர்மானம் சரி. அதில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். என்ன அந்த திருத்தம்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி தீர்மானம்! தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகமா நான் பார்க்கிறேன். அதாவது மேகதாது அணையே நான் ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேகதாது அணை, அதுவே நான் ஏத்துக்கல. அப்புறம் இரண்டாவது ஸ்டெப் மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! இப்ப நாளைக்கு கர்நாடகா சொல்றான். ஆக்சுவலா இந்த மேகதாது நடுவர் மன்றம் யாருடைய கோரிக்கை தெரியுமா? கர்நாடகா ஒரு கோரிக்கை. அவனுக்கு தான் மேகதாது வேணும், நமக்கு வேண்டாம். சரி, நாளைக்கு கர்நாடகா அரசு நாங்க மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல நடுவர் மன்றம் ஒன்று அமைச்சு, மத்திய அரசு தான் அமைக்கணும். மத்திய அரசு அமைச்சு அவங்களுக்கு வேண்டிய ஆள் போட்டு நாளைக்கு சொல்லுவாங்க மேகதாதான 70 டிஎம்சி இல்ல 65 டிஎம்சி நீங்க கட்டிக்கலாம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? நாம இதை எடுத்துட்டு போனோம். ஆனா இதெல்லாம் விபரீதமான, இதெல்லாம் நடுவர் மன்றம். மேகதாதுவே நான் ஏத்துக்கல, நடுவர் மன்றத்தை எப்படியா நான் ஏத்துப்பேன்? தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது. இது டி.கே. சிவகுமார் சொல்றாரா, இது நீர்த்திட்டம். அவர் சொல்றதெல்லாம் நீ நம்பினா அப்புறம் எதுக்கியா நீங்க? அவர் என்ன வேணா சொல்லுவாரு கட்டறதுக்கு. நாங்க அது பண்றோம் இது பண்றோம் முதல்ல சொல்லுவாங்க. அவளை பத்தி தான் தெரியாதா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மதிக்காத, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம் கர்நாடகா. அவங்க சொல்றதுலாம் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி செய்ய முடியாது. அதனால இதையெல்லாம் உங்கள் தகவலுக்காக உங்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இதெல்லாம் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் அத்தனை பேரும் வாருங்கள். டெல்டாவில் இருக்கிறீங்க, இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே, அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள். காவிரி என்பது நம்முடைய உரிமை, அதை பாதுகாப்பது நம் கடமை. அது காவிரி தாய் நம்முடைய உரிமை, காவிரி ஆறு காலங்காலமாக நம்முடைய உரிமை. அதை எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும், அது நம்முடைய ஒரு கடமை. மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம். காவிரியை நாம் எல்லோரும் சேர்ந்து காப்போம். காவிரியை காப்போம், காப்போம், காப்போம். நன்றி.